அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர். ஓகே, அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது ஒரு கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுக்கும்போது சரியான டேட்டா பேஸை வச்சு பார்த்து அந்த வாக்குறுதி தர மாட்டாங்களா? சரி, ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ 6 சிலிண்டர் சொன்னீங்க, 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்கீங்க. சரி, இதுக்கப்புறம் அந்த மீதியில் 3 சிலிண்டர் டைம் எவ்வளோ எடுத்துப்பீங்க, எப்போ தருவீங்க? அதுக்கான பதில் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி வருடத்திற்கு 2.5 லட்சம் வருமானம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தருவேன்னு வேற சொன்னீங்க. இது முன்னாடி சொல்லல. இப்போ அந்த 2.5 லட்சம் வருமானம் உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன கணக்கு இருக்குல்ல, அரௌண்ட் 1.30 கோடி குடும்பங்கள் சொல்லியிருக்கீங்க. தலா ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் வைப்போமே. அப்போ அவங்களோட மாத வருமானம் எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு 20,833 தான் வரும். சரி, 20,000 வச்சாலும் அந்த 4 பேருக்கு பிரிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 174 தான். அதாவது 174 ரூபா வச்சுக்கிட்டு இவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட முடியுமா? இல்ல ஆசைப்பட்ட கல்வி படிக்க முடியுமா? இப்போ வீடு வாடகை இருக்கிறவங்களுக்கு வாடகை எப்படி தருவாங்க? ஓகே, ஆசைப்பட்ட இடத்துக்கு வெளியில சுத்தலாம்னா கூட வெளியில சுத்தவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க இருக்காங்கன்றது நம்ம உணரணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கணக்கீடு எங்க இருந்து சார் எடுத்தீங்க? 2 லட்சத்துக்கு வருமானத்துக்கு கீழே இருக்காங்கன்னு எந்த டேட்டா பேஸ்ல எடுத்தீங்க? ஐயோ சார், பாக்குறவங்களுக்கு கேக்குறேன், இந்த டேட்டா பேஸ் எங்க இருந்து எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும், கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு தலைவர்